வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஸ்ரீஜாவின் பித்தலாட்டம் வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வந்துட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ரம்யாவோட அப்பா அந்த ஃபோனை நம்ம இசை கையில் கொடுத்து, இதை பாருமா, விசாலுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் எந்த தப்பும் நடக்கலை, என் பொண்ணை உதவிக்கு வச்சுட்டு இவ அப்படி உருவாக்கியிருக்கா. விசால் ரொம்ப நல்ல பையன், அவள் ஏமாந்துருக்கான், இந்த ஸ்ரீஜா கிட்ட தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் நம்ப வச்சிருக்கா அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம் இசை ஆடி போகிறாங்க. இதில் எனக்கு சந்தேகம் இருந்து இப்போ எனக்கு புரிஞ்சுட்டு, ஆனால் என் பொண்ணை உயிரை பறிச்சதா என்ன கேட்டால் இவளை தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா கூடிய சீக்கிரம் அதையும் நிரூபிப்பேன். ஸ்ரீஜாவை கூடிய சீக்கிரம் கையுங்களவுமா உள்ள தள்ளுவேன் அப்பா, நீங்கள் கவலைப்படாதுங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரம்யா அப்பாட்ட சொல்லிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரம்யாக்கு அப்பாட்ட அந்த ஃபோனை வாங்கி நம்ம சுபத்ரா கிட்ட காட்டுறாங்க. சுபத்ரா அரண்டு போகிறாங்க. என் பையன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், அந்த நம்பிக்கையை உடைச்சி ஸ்ரீஜா பித்தலாட்டம் பண்ணி தான் இப்படியெல்லாம் நம்ப வச்சுருக்கான். என் பையன் உண்மையாட்டே தப்பு பண்ணலை அப்படின்னு தெரிஞ்ச அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜாவை அடித்து விரட்டுறாங்க. இவ்வளோ பித்தலாட்டம் பண்ணி நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னணியில் ஏதோ சதி இருக்குது அப்படின்னு சுபத்ரா அந்த இடத்துல புரிஞ்சு, ஸ்ரீஜா சொல்லு, நீ யாரடி, எதுக்காக இந்த குடும்பத்தில் மருமகளாக வரணும்னு என் பையன் விசால் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு நம்ப வச்ச. அது பிறகு எப்படியாவது ராகவ கல்யாணம் பண்ணணும்னே நினச்சி எப்படியோ நாடகம் ஆடி என் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா. ஆனால் நான் இனி முன்ன நம்ப போகிறது இல்லடி அப்படின்னு அடித்து வெளியே விரட்டி விட்றாங்க. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் ரம்யா ரம்யாவோட அப்பாவை அட்மிட் பண்ணி குணமாக்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இசை என்ன யாருமா இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம இசை பார்க்குறாங்க. அப்போ நீ விசாலோட மனைவியாமா, உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். அந்த ஸ்ரீஜா நல்லவளே இல்லை, விசால் கெடுத்துட்டானி பொய் சொல்லியிருக்கா, நாடகம் ஆடியிருக்கா, அதுக்குள்ள எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. என் பொண்ணும் சேர்ந்து கூட்டு சரிதான் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் என் பொண்ணையே கொன்னது இவாதானி சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ரம்யா அப்பா கொதிக்க நேரம், சரியப்பா நீங்கள் இப்போ அவசரப்படாதுங்க, கண்டிப்பாக நான் ரம்யா சாவின் மர்மத்தை கண்டுபிடிச்சி ஸ்ரீஜாவுக்கு தொலியை உரிக்கக்கூடிய காலகட்டம் வரும் அப்படின்னு சொல்ல நேரம், இந்த பாருமா எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறாங்க. அப்போன்னா நம்ம விசால் ஸ்ரீஜா கிட்ட தப்பாக நடந்துக்கிறது மாதிரி இமேஜ் ஃபோட்டோ எடுக்க வச்சது, ரம்யாவை எடுக்க வச்சு நம்ப வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்காங்க. விசாலுக்கு மயக்க மருந்து போட்டு மயக்கமான பிறகு தான் நெருக்கமாக கிட்ட இருக்கிற மாதிரி எடு ரம்யா ஃபோட்டோவை அப்படின்னு ரம்யாவை எடுக்க வச்சு நம்ம விசாலுக்கிட்ட நெருக்கமாக இருந்த மாதிரி நம்ம ஸ்ரீஜா இருக்க ஃபோட்டோ எடுக்கப்பட்டது அப்படின்னு உண்மை தெரிய வருது. இவ்வளோ நாடகமாடி நீ இப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னா இதுக்கு பின்னணியில் எவ்வளோ பெரிய சதி இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஸ்ரீஜா உன்னை விட போகிறதில்லடி அப்படின்னு ரம்யாவை கொலை பண்ண கொலைகாரியனையும் உனக்கு எனக்கு நல்லாவே நீ தெரியும், உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு, இந்த எவிடன்ஸ் போதும், அத்தைக்கிட்ட உன்னை பற்றி சொல்லி உன் பித்தலாட்டத்தை தொலியை உரிச்சி காட்ட போகிறேன்டி அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டு ஓடி வராங்கங்க. நம்ம வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம சுபத்ரா எல்லாரும் மொத்த குடும்பமும் இருக்காங்க. அப்போதான் நம்ம இசை முக்கியமான எவிடன்ஸ் ஒன்று சிக்கிடுச்சு. என்ன எவிடன்ஸ் அப்படின்னு கேட்க நேரம், விசால் கூட இந்த ஸ்ரீஜா தப்பாக இருந்தா அப்படின்னு நம்மளை எல்லாம் நம்ம நம்புனமே, அந்த பற்றி பேசுறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது. அதெல்லாம் நடந்து போன விஷயம், அதை இப்போ பேசக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சுபத்ரா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கே எனக்கு பிடிக்கலை, அதனால் இப்போ உள்ளதை பார்ப்போம், அது வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அத்தை அதெல்லாம் போய் வேணும்னு நம்ப வச்சுருக்கா இந்த ஸ்ரீஜா அப்படின்னு அதுக்குள்ளே எவிடன்ஸ் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் விசால் மயக்கமாட்டு இருக்கான், படுத்து இருக்கான். அவனுக்கிட்ட நெருக்கமாக இவா போய் கையை காலை வச்சு போஸ் எடுத்து ரம்யாவை ஃபோட்டோ எடுக்க வச்சுருக்கா. அது போய் எல்லாரும் நம்பினது மாதிரி உண்மையாட்டே இவங்க ரெண்டு பேருக்கும் தப்பு நடந்திருக்கா அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீஜா அரண்டு போய் நிற்கிறாங்க. உண்மையெல்லாம் இந்த கண்டுபிடிச்சிட்டாலே இந்த இசை இப்போ என்ன பண்ண
அப்படின்னு அரண்டு போய்க்கு நிற்கிறேன்னு விசால் வாயில் கையை வச்சுட்டு, ஏ ஸ்ரீஜா, நீ இப்படியெல்லாம் நடிச்சு என்ன நம்ப வச்சியாட்டி? உண்மையாட்டி நம்ம ரெண்டுத்துக்குள்ளே தப்பு நடக்கலையா? ஏன்டி இப்படி பண்ணின? என்னை எவ்வளோ பெரிய அவமானம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன நினைக்க நேரம் சுபத்ரா கேட்டிருந்தவங்க ஓடி போகிறாங்க. நம்ம ஸ்ரீஜாவின் கன்னத்தில் பலார்னி வைக்கிறாங்க. என் 2 பசங்க மேலேயும் நான் அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன். என் பையக்க வந்து பசங்க வந்து தவறான வழிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு வந்து நான் நம்பிக்கையோடு இருந்தேன். அந்த நம்பிக்கையை நீ தகர்த்து எரிஞ்சிட்ட. இந்த விசால் உன் கூட தப்பாக இருந்தான்னு சொல்லி என் மன உச்சல எவ்வளோ தூரம் பெரிய கலங்கத்தை உண்டு பண்ண. அதனால நான் மனமே உடைஞ்சு போனேன். அப்படி வந்து நீ வந்து செய்த செயலால் வந்து நான் பாரு, நான் வந்து உடஞ்சி போனதை இப்போ நீ சரிப்படுத்த முடியுமா? ஏன் இப்படி வந்து பொய்யாட்டு உன்னை உருவாக்கி தப்பு நடந்தேன்னு கிரியேட் பண்ணா? எந்த பொண்ணும் தான் மேலே இப்படி ஒரு பழியை உருட்டி தள்ள மாட்டா. அப்படிப்பட்ட பழியை உருட்டி உன் தலை மேலே போட்டுக்கினா நீ எவ்வளோ பெரிய ப்ராடு அப்படின்னு வந்து இப்போ நல்லாவே தெரியுது. சொல்லு ஸ்ரீஜா, நீ எந்த திட்டத்தை வச்சு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தா சொல்லிடு ஒழுங்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ரா நம்ம ஸ்ரீஜாவின் கொண்ட முடியை பிடிச்சி திருகி உழுப்புறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நீ விசாலை லவ் பண்ணிக்கிட்டு கடைசி கட்டத்தில் ராகவுக்கும் வர்ஷினிக்கும் வந்து கல்யாணம் நடக்கிறதையும் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு வந்து உன்னோட ஸ்கெட்சு எனக்கு நல்லாவே புரிஞ்சு, அதனால தான் மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிடுவேன் நீ மிரட்டி என்னை ஒரு கட்டத்தில் என்னை வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு நான் ராகவை சம்மதிக்க வச்சு நீ ராகவ கலிகையால் வந்து தாலியை கட்டி மருமகளாக நுழைஞ்சிட்டேன். ஆனால் உன்னோட பித்தலாட்டம் நல்லாவே தெரியும். எந்த பிராடுதனத்தில் நுழைஞ்சானியோ எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்தெடுக்க நேரம் சுபத்ரா, என்ன நீ இப்போ என்ன எதிர்க்க? நீ பெரிய யோக்கியமா? உன்னால் எங்கள் அம்மாவை நான் சின்ன வயசில் இழந்து வந்து துடிச்சேன்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்காது, உனக்கு தெரியாது, நான் யாருன்னே தெரியாது அதானே அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க. நான் சின்ன வயசில் இந்த இசை பாடின பாட்டை திருடி எங்கள் அம்மா பாடினாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாக்கு கையில் இருந்த பிரேஸை வாங்கி பறித்து நீ இந்த இசை கையில் கொடுத்தவ தானடி நீ. அன்னைக்கு ஏற்பட்ட அவமானத்தில் எங்கள் அம்மா வந்து தூக்கில் நடுகாலில் மாட்டி இறந்தாங்க. அதே மாதிரி உன்னை மாட்டி உன்னையும் வந்து சாக வைக்கணும். அதுதான் என்னோட லட்சியம், எங்கள் அப்பாவோட லட்சியம். அதுக்காக தான் நாங்கள் 20 வருஷமாக காவலிருந்து உன் பையனை வந்து மடக்கி கல்யாணம் பண்ணி மருமகளாக வந்தேண்டி, புரிஞ்சாயிப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அந்த பாட்டு திருடி பாடின அந்த பாடகியோட பொண்ணா நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போகிறாங்க. அப்போ இசை நம்ம சந்தேகப்பட்டது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு வந்து ராகவ் சொல்கிறாங்க. அம்மா அன்னைக்கு கிஃப்ட் பாக்ஸில் வந்து உங்களை மாற்றி வச்ச நபர், அந்த நபர் ஒருத்தர் அவரை தொலியை உரிச்சு அந்த ஃபோட்டோவை வந்து யார் அந்த கிஃப்டை வந்து மாற்றி யார் தந்தது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ட்ரா பண்ணி விரைய ஒரு ஆள்கிட்ட போய் கூட்டிகிட்டு போய் விரைய நேரம் அவர் விரைஞ்சி தந்தது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரோட ஃபோட்டோ. அப்படி இருக்க நேரம் அப்போ அதுதான் ஸ்ரீஜாவின் உண்மையான அப்பா. இவ அப்பாவையும் ஏமாத்திருக்காமா உங்ககிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் அப்படியே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அடித்து வெளியே விரட்டி விட்றாங்க சுபத்ரா வந்து ஸ்ரீஜாவை.